ஜாழ் சமையலில் இந்நேர வணக்கம். இன்று நாங்கள் கோழி இறைச்சி சமைக்க போறோம். வாங்கோ சமைப்போம். கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம். இறைச்சி கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: இறைச்சி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை மிளகாயம் பச்சை அரைச்சாங்க, தேசிக்காய், பெருஞ்சீரகம், கராம்பு, மிளகுத்தூள், கருவா, ஏலக்காய், முதலாம் பால், ரெண்டாம் பால், எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள். இப்போ நாங்கள் சமைக்க துவங்குவோம். இப்போ நாங்கள் இறைச்சிக்குள்ள இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், நல்லாக பிசைஞ்சு வைப்போம். ஒரு அரை மணி நேரத்துக்கு உறவும். இப்போ தாச்சியில் எண்ணெயை விட்டு சிறிதளவு எண்ணெய் விடுங்க. பெருஞ்சீரகம், கருவா, ஏலக்காய், கராம்பு எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக போடுவோம். சிறிது பொரிஞ்சவின் பச்சை மிளகாயை போட்டு வெங்காயங்கள், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயங்கள் இரண்டையும் போட்டு வதக்குவோம். இதை நன்றாக வதக்குவோம். இது கெதியாக வதங்க வேண்டுமென்றாக சிறிது உப்புத்தூள் போடுவோம். இப்போ மூடி அடுப்பை மெல்லிய நெருப்பில் வைப்போம். இப்போ வெங்காயம் வதங்கி விட்டது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுவோம். நீங்கள் இதை வதக்கும் போது நெருப்பை பெருசாக விட்டீங்கன்னா கருகு மொழிய வதங்காது. மெல்லிய நெருப்புலையே வதக்க வேணும். இறைச்சியை போடுவோம். ஊறிய இறைச்சி நன்கு பிரட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விடுவோம். அதில் நாங்கள் போட்டு அந்த இஞ்சி உள்ளியல் எல்லாம் அந்த இறைச்சியில் ஊறுறதுக்கு அப்படியே மூடி விடுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து நன்றாக பிரட்டி போட்டு ரெண்டாம் பாலை விடுவோம். நன்கு பிரட்டி அதற்கு மிளகாய்த்தூள் உங்கள் சுவைக்கேற்ப, யாழ்ப்பாணத்து சமையலின் போது மிளகாய்த்தூள் கூடத்தான் பாதிக்கிறாங்க. உப்பும் போட்டு மூடி விடுவோம். இனி நாங்கள் அடுப்பை நல்லா கூட்டி விட வேணும். கூட வகை இயக்க இப்படியே 10 நிமிஷம் விடுவோம். இப்போ திறந்து பார்க்கும்போது தூள் எல்லாம் அவிஞ்சு நன்றாக பிரட்டி முதல் பாலை விடுவோம். இந்த நேரம் நாங்கள் உப்புகள் தூள் எல்லாம் கணக்காண்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் நல்லா கிளறிட்டு அப்படியே 10 நிமிஷம் நல்ல மெல்லிய நெருப்புல மூடி விடுவோம். திரும்பவும்
அடுப்பு நல்ல மெல்லிசா இருக்கணும். இப்ப கறி நல்லா கொதிச்சு அளவா வந்துடுது. இனி நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண அப்புறம் இன்னும் இருக்கும். இப்ப நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே விடுவோம், அடுப்புலயே விடுவோம். 10 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் திறந்து பார்க்கும்போது அதுல கருவாத்தூளும் தேசி புளியும் விட்டு தேசி புளியை நன்கு புளிஞ்சு விட்டு மூடி விடுவோம். கறி இது நல்லா ஆற இன்னும் இந்த குழம்பு இறுகி இதோ எங்கட கோழி இறைச்சி நீங்களும் சமைச்சு பாருங்கோ. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்கோ. வேறு ஏதாவது வேணுமென்றாலும் நீங்கள் குறிப்பிடுங்க, நாங்கள் செய்து காட்டுறோம்.